Hi Dream, hi. Hi Tarun, hi Swami, hi Chalom. Anto, hi Atto. Gandhi, hi Gandhi. Gangadharan, hi Ganga. Swami, Naveen, Hari, Praveen, Maniganda, Luka, குமதனா எப்போ எவ்வளோ ரொம்ப லென்த்தான பேர் கூப்பிட முடியாது. செகண்ட் லைக்கு போட்டுட்டேன் பேபி. தேங்க்யூ ஹரி. யோகா, ஹாய் யோகா. சவுந்தர், நாகேந்திரா, மணிகண்டா, புஜி, ராஜசேகர், நியூ கிரியேஷன்ஸ், ஹாய். என்ன ஏன் காப்ஸ் என்ன இன்டர்வியூ கிளம்பிட்டீங்க? நான் வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணலன்னு ஆன் பண்ணிட்டேன். கரெக்டாக 12:28 ஆயிடுச்சு. 12:28க்கு ஆன் பண்ண வந்து உட்காந்தா திடீர்னு பார்த்தா டக்குன்னு எனக்கு தோணுச்சு, இந்த காஸ்டியூம் எதுவும் எனக்கு டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, நம்ம வந்து உடனே சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சாரீ எடுத்து இதுக்கு ஒரு ஃப்ளைன் ப்ளவுஸ் போடுவேன், ஞாபகம் இருக்கா? அந்த ப்ளவுஸ் காணோம். பீரோவை தேடி உருட்டுற சவுண்டில் எல்லாம் உசும்புனாங்க. சரி ஓகே, கைக்கு அப்புறம் இந்த ப்ளூ கிடச்சி இது எடுத்து டக்குன்னு போட்டுட்டேன். இது நார்மல் லைவ். ஆமாம். சஞ்சய், பூச்சி, ஹாய் பூச்சி. ஹாய் நிலா செல்லம், என்ன பண்ணுற? ஃபுல் ப்ளவுஸு ஷோ பாருங்கள். இது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லுங்கள், நம்ம இது பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே ஏற்ற முடியல, டைட்டாக கை. ஆத்தாடி அப்பா வலிக்குதியா? இப்போ தான் லைவ் வந்து, ஆமாம் இப்போ தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 4 நிமிஷம் ஆகுது. நிலாச்சலம், காலாட்டேடு, மகாதேவ், எல்லா மெம்பர்ஷிப்பும் தாராளமாக உங்கள் மெம்பர்ஷிப்பை மட்டும்தான் காட்டவே மாட்டேங்க. அப்படியா? சரி சரி, போய் மற்ற மெம்பர்ஷிப்லலாம் பார்த்துட்டு எல்லாத்துலேயும் ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சு நீ ப்ரூஃப் பண்ணு. என்ன அழகி, இன்னைக்கு எங்கள் ஊர் மாரியம்மன் மாதிரி இருக்க. இது மாரியம்மன் மாதிரியா இருக்கு? சரி, எல்லோ பார்த்தவொன்னே மாரியம்மன். இப்போ எப்படி இருக்க? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஹைலைட் நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு ஹைலைட்டு பேண்ட்டு கழட்டுற ஹைலைட்டாக வந்து போச்சு. அதை உடனே சில்வரில் போட்டுட்டேன். அது அப்புறமா ரிமூவ் பண்ணிடுறேன். அப்புறமா ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நான் பப்ளிக்கில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஹலோ, நான் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணியிருக்கேன், லைவ் காட்டவே இல்லை. இல்லையே, நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தா உங்களோட நேம் இந்நேரம் க்ரீன் கலரில் மாறி இருக்கும், பக்கத்தில் ஸ்டார் வந்திருக்கும். ஸ்டாரை காணுமே. ஜாயின் பண்ணால் பக்கத்தில் ஸ்டார் காட்டுங்க. இப்படி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நிலாச்சலம், எங்கள் குளிர் ஓவர். அங்கே மட்டுமா? எங்கள் சிங்கப்பூரா போயிட்டா நீ தங்கம்? துபாயா? இங்கேப்பா நம்ம தமிழ்நாட்டில் தான், சென்னையில் சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு இருக்கு குளிர் அதிகம். அதனால தான் ட்ரெஸ் மாற்றிட்டேன். கரெக்டு, அந்த ட்ரெஸ் வந்து குளிர் தாங்க முடியல. உண்மைதான். ஃபேஸ் காமிச்சா மெம்பர்ஷிப் வருவேன். நீ ஒரு ஆள் விற்று போன ஒரு சில்வர் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னோடய வேல்யூவான ஃபேஸை வந்து நான் காமிக்கணுமா? சொல்லு தங்கம். அதுக்கு வேணால் நான் உனக்கு ஒரு பர்சனல் ஆக்சஸை ஜாயின் பண்ணுற அளவுக்கு நானே உனக்கு காசை கொடுக்குறேன், ஓடி போயிடு. சேனலோட வேல்யூ தெரியாமல் வந்து சும்மா சில்லித்தனமாக கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எதுனா மற்ற சேனல்ஸ் மாதிரி டம்மி சேனல் நினச்சிட்டிங்களா? ஒரிஜினல் பவர்ஃபுல் சேனல் இது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தங்கங்களே.
சிற்பி 922 கொடைக்கல் மழை யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிடையாது. குவைத்தில் இருக்கியா தங்கம்? சரி சரி சரி. அங்கே கிளைமேட் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும்ல. ஹாய் பேபி, ஹாய் சதீஷ், ஹாய். நான் தான் வந்துட்டேன். நித்யானந்தாவா? நித்யானந்தா, நித்யானந்தா, நித்தி, நித்தி டார்லிங், நித்தி டார்லிங், சண்டே கடைக்கு போடுடா, போயிட்டு வாடா. என்கிட்ட இருக்கிற அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் உண்டு பர்சனல். போயிட்டு வா, போயிட்டு வா. நீ எங்கே வேணாலும் போயிட்டு வா செல்லம். கடைக்கு போ, நடந்துக்கிட்டே போ, உருண்டுட்டு போ, பிறண்டுக்கிட்டு கூட போ, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் போடா. உன் வீடியோவில் பார்த்தேன் நிலா, வேறு லெவலாக இருந்துச்சு நிலா. பேசாமல் தோலில் போட்டுடலாம் போல இருக்கு. நிறைய பேர் இப்படி தான் லைவில் பின்னி குத்துறது கிடையாது, இப்படி தான் தோலில் போட்டுக்கிறாங்க. சொல்லுங்க. பக்கத்தையே அழைத்தாயோ, பக்தையே அழைத்தாயோ? ஐயோ பக்தா. பாப்ஸு, எந்த சாரீ பார்த்த உடனே கதிர் ஞாபகம். 1 இயர் முன்னாடி இந்த சாரியை கேட்டு கேட்டு அவர் பட்ட பாடு. அவர் பேர் கதிரா? 1 இயருக்கு முன்னாடி நடந்தது எந்த அளவுக்கு துல்லியமாக ஞாபகம் வச்சுருக்காரு பாருங்க. ஆமாம்ல, அவர் எல்லோ சாரியை கட்டுங்க கட்டுங்க கட்டுங்கன்னு அவர் கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருந்தார். ஆனால் நிஜமாக சொல்ல பேர் தெரியல. நீங்கள் சொல்லவும் தான் ஞாபகம் வருது. அவர் அப்பா இந்த சாரி கிடைக்கலம்மா, அவர் சொன்ன எப்போவும் தொலைஞ்சு போச்சு. எங்கே வச்சேன்னு தெரியல. அதுக்கப்புறம் தானே பிளெயின் வெறும் எல்லோ, இந்த ப்ளூ இல்லாத வெறும் எல்லோ சாரி ஆர்டர் பண்ணேன். கடைசியில் பாருங்க ஒரே மாதிரி சாரி என்கிட்ட 2 இருக்கு. என்ன இதில் ப்ளூ கலர் போட்டிங்க, அதில் ப்ளூ கிடையாது. இன்னொன்று, இந்த சாரியில் நான் ஒரு லைவ் போட்டிருப்பேன், சிற்பி 922 இருக்கு. இப்போ வரைக்குமே என் சேனலில் இதுதான் ஹைலைட்டு. இந்த சாரியில் போட்ட லைவ் தான் ரொம்ப ஹைலைட்டு. அது இப்போ நான் மெம்பர்ஷிப்புக்குள்ளே இருக்குது. ஆனால் நிறைய ஃபேக் ஐடியில் பார்த்துருப்பீங்க இந்த சாரியோட மெம்பர்ஷிப் லைவ். சரி, அது வந்து காமன் லைவ் தான். காமன் லைவே வந்து ரொம்ப அதிகமாக வியூஸ் போன ஒரு இது. அதாவது போட்ட உடனே இது எவ்வளோ போச்சு வியூஸ்? ஒரு 3 லட்சம் வியூஸ் என்னமோ போச்சுன்னு நினைக்கிறேன் லைவ். அப்போலாம் நம்ம சேனல் அவ்வளோ தானே போவோம். இப்போ தான் என்னமோ 5K 3K இந்த புதுசாக சேனல் ஆரம்பித்தவங்களுக்கு போகல, அது மாதிரி இருக்குது. நமக்கு ஸ்டார்டிங் அப்படி தானே இருந்தது. ஒரு லைவில் 5 லட்சம் வியூஸ் போகும். இப்போ தான் அப்படி ஆயிடுச்சு. சரி, நம்ம சேனலுக்கு வரலாம். இன்னைக்கு உன் கூட பேசவே கூடாது நினச்சேன். காலையில் நீ போட்ட கமெண்ட்ஸ் அப்படி என்ன நான் போட்டுட்டேன் கமெண்ட்டா? ஆனந்த்குமார், ராஜம், வியூஸ் காணும் இன்னைக்கு, ரொம்ப டல் அடிக்குது. சரி பாப்போம், ஒரு 15 நிமிஷம் பார்ப்போம். வியூஸே இல்லாமல் எதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்துட்ருக்கணும்? ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் லைவ் முடிச்சுட்டு நானும் நேரத்தோட தூங்குறேன். வீட்டில் யாருமே இல்லையா? இல்லை விக்டர், இல்லை. நிலா அழகி என்றுமே தனி அழகி தான். சீக்கிரம் உன்னை வெள்ளித்திரையில் பார்க்கணும். பாலா, நிலா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா? பண்ணிட்டேன். நிலா அழகி என்றுமே தனி அழகி தான். சீக்கிரம் ஓகே ஜாயின் பண்ணி அவங்க வந்து லாஸ்ட்டில் க்ரீன் கலர் காட்டுச்சுன்னா அப்போ ஏதோ இப்போ ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நேம் காமிக்கலன்னா நாளைக்கு மாறும். நான் இப்போ மெம்பர்ஷிப் லைவ் வருவேன்ல, அப்போ வந்து உங்களுக்கு லைவ் காட்டுதுன்னு பாருங்க. கிளிக் பண்ணி உள்ளவங்க சில நேரம் அப்படிலாம் ஜாயின் பண்ணால் கூட அந்த ஸ்டார் வந்து பக்கத்தில் பட்டன்னு காமிக்கிறது. நடிக்க தெரியுமா? நடிக்க வராதுங்க எனக்கு அந்த அளவுக்குலாம். நம்ம எப்பவுமே லைவ்ல வந்து உண்மையவே பேசி பேசி பழகிறதுனால எனக்கு நடிக்க வராதுங்க. சண்டே உனக்கு லீவோ? உனக்கு
அப் நானா லீவ் எடுத்தால் தான் உண்டு. எனக்கு லீவெல்லாம் தர மாட்டாங்க. ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கும்னு தான் காலையில் போட்டேன். அதுக்கு என்ன நம்பவே மாட்டேங்கிட்டேன். எனக்கு பார்த்தோன்னே சிரிப்பு வந்துச்சு. என்னன்னா தெரியுமா, நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்மைல் போட்டிருக்க பாரு, அதுதான் என்னுடைய டவுட்டே. நீ ஸ்மைலே போடாமல் போட்டோன்னா ஓகே, உண்மையிலே அது அவனுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்னு அர்த்தம். நீ ஸ்மைல் பண்ணதுனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ சொல்லிட்டு சிரிக்கிறானா, அப்போ எனக்கு என்னைய காமெடி பண்ணுறான். அது இல்லாமல் உனக்கு நான் ஏன் சிரிச்சேன்னு உனக்கு தெரியாதா? நான் உனக்கு ஒரு வாய்ஸ் மட்டும் போட்டேன், மறந்துட்டியா நீ? அதனால கூட இந்த கமெண்ட்ஸாக இருக்குமோன்னு நினச்சி சிரித்தேன். சூப்பர் சாட்னா என்ன? அது நீங்கள் எனக்கு போடக்கூடிய கிஃப்ட்டு. பார்த்தியா செல்லம், என்ன மறந்துட்டே உன்னை பார்த்துதான் இந்த எனக்கு ரசிக்கும் ராஜ்மோகன். பிக் பாஸ் போறியாடி? நான் ஊன்னு சொன்ன உடனே என்னை உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வைக்கணும். நான் ஊன்னு சொன்ன உடனே பிக் பாஸ்குள்ளே கூப்பிட்டு போகிற மாதிரியே கேட்குறீங்க. எல்லாம் சொல்ல எனக்கு எப்போ இந்த வாய்ப்பு கிடைக்கும்? நாளைக்கு பிஸி தான். டெய்லியும் நானும் அதான் டைம் ஒதுக்கணும். நாளைக்கு மதியம் வரைக்கும் ஒர்க் இருக்குது. இன்றைக்கி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு தான் ஒரு முக்கியமான செயல், அது போட்டுட்டா அதோட முடிஞ்சு மதியம். அதுக்கப்புறம் பகலில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். சருக்கிட்ட பேசணும் வேறு. காப்ஸ்கிட்ட பேசி ரொம்ப மாதம் ஆகுது. சோலார் என்ன பண்ணுறாரு? கொரட்டை விட்டு தூங்குறாரா? சோலாரா? எனக்கு தூக்கம் வருதுடா. லைவ் முடிச்சுட்டுமா பேசாமல் இன்னைக்கு நான் குளிர் தூக்கம் வருது எனக்கு. ஒரு ஈவினிங் இருக்கும் வந்த அசதி நிறைய சோறு போட்டு சாப்பிட்டுட்டேன். பசி எனக்கு. இன்னைக்கு நான் 3 வாட்டி சோறு போட்டு சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி, 2வது வாட்டி, அப்புறம் 3வது கொஞ்சமாக. நான் எப்படின்னா ஒரே அளவுக்குலாம் 3 வாட்டி இல்லை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தட்டில், அப்புறம் கொஞ்சம் பசிக்கிறதுக்கும் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு வந்து கட்டில் படுத்தேன் பாருங்க. எப்பா! அப்புறம் கொஞ்சம் ஆஸ்ட்ரோ இது இருக்குல்ல, சரி வேறு ஆஸ்ட்ரானே சொல்லுவோம், கொஞ்ச நேரம் கேட்டுகிட்டே இருந்தேன். அப்படியே அது பக்கத்தில் வச்சுக்கிட்டே தூங்கிட்டேன். கரெக்டாக 7 மணி இருக்கும். எழுப்புறாங்க, கண்ணை திறக்க முடியல, எழுந்திருக்க முடியல. ஐயோ! டீ கப்பு வேறு தலை மட்டில் வச்சுக்கிட்டே எழுப்புறாங்க. எழுந்திரி டைம் ஆகுது, போவேணாமா, இன்னும் தூங்கிட்டு இருக்க, எழுந்திரி. ஐயோ இருங்க அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு அப்படியே தூக்கத்துல டீயை குடிக்கிற. தூக்கம் தெளிகிற மாதிரி தெரியல. அப்பா பாத்ரூம் வேற. அப்புறம் பேண்ட்டை கழட்டிட்டு பாத்ரூம் போயிட்டு கண்ணில் தண்ணி இப்படி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அப்பா நான் நினைக்கிறேன், எப்படிரா வண்டியில் போகும், தூக்கம் வேற தள்ளுது நமக்கு, பனி வேற கொட்டும், குளிர் தாங்கும், சொட்டர் போட்டுக்கலாமா இல்லை மஃப்ளர் போட்டுக்கலாமா, ஒரே இது. அப்புறம் போகும்போது போக அப்புறம் அப்படியே மாதிரி தெரிஞ்சுது. பண்ணாரா இந்த பார்த்துக்கோ. சரி ஓகே. யாரும் கோச்சிக்காதீங்க, நிஜமா எனக்கு தூக்கம் தாங்க முடியல. ஆமாம், ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சரி நான் தூங்குறேன். சாரி எல்லாம் மாற்றிட்டு வந்தேன் தான், பட் என்னமோ எனக்கு தூக்கத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. வாங்க நான் கொஞ்சம் எழுந்துருச்சு, இன்னும் ஒரு 2 மினிட் லைவ் மட்டும் போட்டுட்டு கருத்தமச்சா
எனக்கு கண்ணு இருக்குது. ஆமாம், அது பனி டைமாக இருக்குல்ல, அதனால தான் நமக்கு அப்படி தூக்கம் வருது. இப்போயும் சொல்கிறேன், இந்த ட்ரெஸ்ஸில் செம்மையாக இருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸில் ஐயோ என் தங்கமே. தேங்க்யூ தலை, தேங்க்யூ செல்லம். நான் நம்புறேன்டா, சும்மா நானும் ஒன்று ஒரு கிண்டல் இருக்கேன். என்ன செல்லம், சகல இந்த சாரியில் பார்த்துட்டு சும்மா விட்டாரு. சகல நாளைக்கு கட்ட சொல்லுவார் பாருங்க. சகல பொறுத்தது போதும், பொங்கி எழுடி நிலா அப்படின்னு கிளம்பிடுவாரு நாளைக்கு. சிவாபுரம் கமெண்ட்டே போகல. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சிப்பி 922 குறைத்தல் மழை யூடியூபில் மட்டுமே, வேற இன்னும் கிளைகள் கிடையாது. லைவ்ல ஹைலைட் பார்த்துருக்கேன். இப்போ லைவ்ல ஹைலைட் சைஸுக்காக போகுது. உண்மைதாங்க. ஓ, லைவே ஹைலைட் சைஸ் ஆகுதா? ஓ, அவ்வளோ குயிக்காக இப்போ நாங்கள் இன்னைக்கு நம்ம முடிக்கிறோம். நிற்க மாட்டேங்குதுப்பா இடுப்புல சேலையை. சே யாருமே பார்க்காம எதுக்கு போகிறோம் ட்ரை பண்ணிட்டு யாருமே பார்க்காம எதுக்கு போகிறோன்னா இவர் என்ன சொல்கிறாராம், என்ன சொல்லாமல் சொல்கிறாராம். நான் கமெண்ட்ஸை பார்க்கணும், நான் பார்க்காம இருக்கிறேன்னா என் கண்ணுக்கு பட்டாதானே நான் பார்ப்பேன். நீங்களும் சொல்லுங்க. டேய் சொல்லுடா சரோ, என் கண்ணில் பட்டாதானடா படிக்கணும். படாமல் என்னத்தடா படிக்கிறது சொல்லுடா. நானே என் கண்ணில் படாத கமெண்ட்ஸ் நானாக படிக்கிட்டா? சாப்பிட்டியாம்மா? என்னம்மா பண்ணிகிட்ருக்கேன்? சாப்பிட்டுட்டேன் சரோ, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அப்புறம் நான் நடிக்க வேண்டியதாக இருக்கும். நான் நடிக்கவா இல்லை உண்மையாக இருக்கிறது வேணுமா? சொல்லுடா சரோ. என்னடா சரோ, என்கிட்ட திட்டு வாங்கி ஒரு 1 வீக் இருக்குமா? 10 days ஆயிடுச்சோ? 10 days ஆயிடுச்சோ? சோட்டு வைக்க போதும், ரெஸ்ட் எடுங்க. நீ உண்மையாகவே இரு. அப்போ உண்மையாக இருக்குன்னா உன் கமெண்ட்ஸ் என் கண்ணுக்கு தெரியலடா. நிஷு வந்திருக்கான். சரோ மேல இருக்கிற மொத்த கோபத்தையும் நிஷு மேல காட்டிட வேண்டியதுதான். எப்பவுமே நான் ரொம்ப டென்ஷனாக இருப்பேன், கோபமாக இருப்பேன். அப்போதான் நிஷு தான் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் ஜாலியாக இருக்கும்போது கமெண்ட்டே போட மாட்டான் அவன். ஏன்னா நான் ஜாலியாக இருக்கும்போது அவன் ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிருவான். நான் டென்ஷனாக இருக்கும்போது தான் கமெண்ட்ஸை விடாமல் போடுவான். என்ன அந்த லைவ்ல வந்து காதல் ஜோடி நிறைய சேர்த்து வைக்கிற போல கடைசியில என்னைய மாமி வேலையை பார்க்க வச்சுட்டானுங்கடா. கடைசியில நம்மள வந்து மாமி வேலையை பார்க்க வச்சுட்டானுங்க இவனுங்க 2 பேரும். செல்லக்குட்டி லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிப்பி 922 கூட இருக்கிறது மாதிரி யூடியூபில் மட்டுமே. அலலேவா? காத்துல அலலே. சரி, நிஷு தலைமறைவு. இவன் ஒரு எமோஜியை கத்து வச்சிருக்காண்டா. அதை இப்படி வச்சிருக்கிற மாதிரி, இப்படி வச்சிருக்கிற மாதிரியோ. நானும் கமெண்ட்ஸ் போடுறப்பெல்லாம் அந்த மாதிரி எமோஜி என் கண்ணில் படவே மாட்டேங்குது. அதெல்லாம் எங்க ஸ்டிக்கர்ல இருந்து எடுக்கிறானா இல்லை என்னன்னு தெரியலையே. பின்ன கழட்டி எங்கே வச்சுன்னு தெரியல. ஆர்வ கலரில் அங்கே வச்சுட்டேன்னு நினைக்கிறேன்.
இது என்ன இடுப்பா இல்லை பிரியாணி செய்கிற அடுப்பா? அடுப்பேதான். கொஞ்சம் எட்டை இருந்து வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்குது, தெளிச்சிட போகுது கையில். உண்மையிலே பிரியாணி அண்டாவில் போடுற பாமாயில் எண்ணெய் தான் நான் சொன்னேன். எண்ணெய்லாம் அந்த லைனில் ஆமாண்டா ஆமாண்டா ஆமாண்டா. பாசத்துக்கு கலைஞ்சி போச்சா? அதை எழுந்துச்சு நின்னோம்ல, அதை கலைஞ்சிருச்சு. உட்காந்தே இருந்தால் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். கோல்டு என்ன ஸ்பெஷல்? வெரி ஸ்பெஷல். ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அது உணர முடியும். அழகான தொப்பில் பார்க்கலாம். ஜாயின் பண்ணால் பார்க்கலாம். உங்களுக்கு தயிரும் இருந்தால் உங்கள் மாஸ்க்கை கழட்டுங்க. தைரியம் கிடையாதுங்க, தைரியம் கிடையாது. நான் ஒத்துக்கிறேன், தைரியம் இல்லைன்னு. விக்ரம் மாஸ்க். ஏய் விஜய் மாஸ்கட்டி வாச்சலாம். ரொம்ப ஓவராக இருக்கு ஆட்டம் இன்னைக்கு, ரொம்ப ஓவராக இருக்கும். ஏன் இடுப்பு? நான் ஆட்டம் போடுறேன். வேணும்னா நீங்களும் உங்கள் இடுப்பை காட்டி நீங்களும் ஆட்டம் போடுங்க. என்கிட்ட இடுப்பு இருக்கு, நான் ஆட்டம் போடுறேன். உங்ககிட்ட இடுப்பு இல்லை, அவங்களுக்கு நான் என்ன பண்றது? வேணும்னா நீங்களும் ஒரு சேவிங் மிஷின் எடுத்து வலிச்சுக்கிட்டு ஒரு புடவை எடுத்து தொங்க விட்டுட்டு இடுப்பு மட்டும் காமிச்சு போஸ்ட் கொடுங்க. யார் வேணாம்னு சொன்னா? என்ன மாமி ஒரு வேலை கொடுத்தா ரொம்ப சலிச்சுக்கிறீங்க? என்ன மாமி ஒரு வேலை கொடுத்தா ரொம்ப சலிச்சுக்கிறீங்களா? நீ கொடுத்தது மாமி வேலை, நீ கொடுத்தது மாமி வேலை. அதுல சலிப்பு வரத்தான் செய்யும். அக்கா உங்க கேமரா இவன் ஒரு இருக்கேன். அக்கா சரி அக்காங்கிறானே தம்பி, ஏதோ பாசமா கமெண்ட் போடுறான் போல இருக்குன்னு பார்த்தோம்னா, அக்கா உங்க கேமராவை திருப்பி உங்க கால் கொலுசை காட்டுங்கம்மா. காலில் என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல. எப்படி ஒரு 6 மாசத்துக்கு காலுக்கு சோப்பு போட்டு குளிக்காமலே வெடிப்பு உழ வச்சு அந்த காலை பார்த்துக்கன்னு காட்டணும். மிரண்டு அடிச்சு அன்னைக்கு ஓடுறவனா இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஒரு பொண்ணுக்கிட்ட இவன் காலை மட்டும் நினைக்கவே கூடாது. நாங்க இடுப்பு ஆட்டினா பார்க்கறது யாரு? மறந்துட்டீங்களா? ரெயின்போஸ் வானவில் குரூப்ஸ். அவங்க எதுக்குதான் இருக்கிறாங்க? இப்போதைக்கு மக்கள் தொகையிலே 10,000 கோடி அவங்க தான் இப்போ அதிகமாகிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான அந்த ஃபேன்ஸ் எல்லாம் தனியாக வந்துடுவாங்க. யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தான் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். எல்லாமே உங்களுக்கு பேமெண்ட்டு முதற்கொண்டு எல்லாமே டபுள் டாலராக கொடுப்பாங்களாம். சிவபுரோ நான் மொபைலும் சேர்த்து கழுவிட்டு வந்துட்டேன். சூப்பர் டி மண்ணு இருக்கு. என்ன செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. ஃபாசி நீங்கள் நல்லா பாடுனீங்க நேற்று. அப்படியா மண்ணோ? அக்கா உங்கள் பாரு டே கிறுக்கனே, அது பேர் கேமரா திருப்ப தேவையில்ல. அக்காவும் கேமரா கீழே இறக்கி காலை காட்டுங்கன்னு சொன்னேன். திருப்புங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரி காலை தான் காட்டணும். வெயிட் பண்ணு அக்கா. ஐயோ இவன் ஒருத்தவங்க கமெண்ட்டே நானும் படித்ததே திருப்பி படிக்கிறேன். காலில் இருந்து ஜானி நீ ஒட்டி இருக்க, எப்பொழுதும் நீ காலத்தை காட்டு என்றாலே. இவன் ஒருத்தவன் இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு தமிழ் டிரான்ஸ்லேட் போடுறான். புரியவே இல்லை எனக்கு. ஹைலைட்டை கிளிக் பண்ணி ஆடு செல்லும். ஹைலைட்டை கிளிக் பண்ணால் அது எங்கடா? அது முடிய போகிற நேரம் தான் ஹைலைட்டே எடுக்குது.
ஹைலைட்டை கிளிக் பண்ணிட்டு நம்ம டான்ஸ் ஆனால் அது அப்போ எடுக்கவே மாட்டேங்குது. ஹைலைட்டை இப்போ நான் தொட்டாச்சு. என்ன பாட்டுக்கு வேணும் சொல்லுங்க சொல்லுங்க அமிதாப் மாமா. ஆடுறதுக்கு நான் ரெடி மாமா. சொல்லுங்க என்ன மாதிரி டான்ஸ் வேணும்? கலா மாஸ்டர் டான்ஸ் வேணுமா? சாண்டி டான்ஸ் வேணுமா? நம்ம பிரபுதேவா மாஸ்டர் டான்ஸ் வேணுமா? சொல்லுங்க சொல்லுங்க அமிதாப் மாமா. நான் டான்ஸ் ஆடுற மூடுக்கு வந்துட்டேன் மாமா. பாட்டுக்கு ஆடு, அப்புறமா பாட்டு போட்டு நாங்க பாட்டுக்கிட்டு ஆடிடுவோங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன மாதிரி ஆடணுமோ அதுக்கு தகுந்த பாட்டு போட்டு நிஜமா என்னோட ரீல்ஸுக்குள்ள அப்படிதான் இருக்கும். நான் எதுக்கும் ஒரு அசைஞ்சு என்ன நானே ஒரு இப்ப லைவ் முடிச்சோடனே என்ன பாட்டெல்லாம் வைக்கணும் எனக்கு நம்மளே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கிட்டு எடுத்து முடிச்சிருவோம். நாளைக்கா நிதானமா இந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன சாங் ஒர்க் அவுட் ஆகும் அதை பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். காமெடியா இருக்கும். பாம்பு டான்ஸ் ஆடு. ஏன் பாம்பு டான்ஸ்னா 2 கையை மேல தூக்கிடுவோம்ல அதுக்காக. ஹஸ்கி டான்ஸா? ஜம்ப்பு ஃப்ரண்ட், இங்க பாருங்க ஃப்ரண்ட் ஜம்ப்பு வந்து அப்புறம் என்னது இன்னமும் சொல்ல கையை பாம்பு தூக்குறது. இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கான ஸ்டெப்லாம் கொடுக்காதீங்க, சிம்பிளான ஸ்டெப்பு கொடுங்க. குத்து டான்ஸ் எப்போ கோல்டு லைவ் வருவேங்க. சரக்கு டான்ஸா? சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், வறுத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். கோழி ருசியா இருந்தா கோழிய விட்டு, குமரி ருசியா இருந்தா குமரிய விட்டு, அல்வா துண்டு. ஐயோ லிரிக்ஸ் தெரியலையே. சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், வறுத்த கோழி உறுத்து போட்டு. லிரிக்ஸ் தான் எனக்கு தெரியல. அப்புறம் வழக்கம் போல அந்த முதுகை காட்டி ஒரு மூமெண்ட்டை போடுவியே. அப்புறம் நான் ரீல்ஸ்ல என்ன தெரியுமா, ஸ்லோ மோஷன் வராது, குடு 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 இப்படி ஓடி வந்துடுவேன். அப்புறமா தான் என்ன பண்ணுவேன், ஸ்லோ மோஷன் போடுவோம். அது ரொம்ப ஸ்லோவா போகுது, வேண்டாம் இன்னும் கொஞ்சம். அது ஒண்ணு. அப்புறம் இப்படி ஒண்ணு. அப்புறம் இந்த ஹேரை இப்படி போடுறது. அவ்வளோதாங்க இருக்கிறதுல ரொம்ப ஈஸி ஸ்டெப்பா பார்த்தா நம்ம டான்ஸ் எல்லாம் போடுறது. அதான் நீங்க இங்க இருக்கீங்க, ஜாபா இருக்கீங்க. அவங்க பின்னாடி யாரோ இருக்காங்க, வேற யாரும் இல்லைங்க, அவங்க நம்ம ஃப்ரெண்டு தான். பாப்ஸு கேட் வால்க் டான்ஸா? கேட் வால்க்கா? சூப்பர் செல்லம். 2 செகண்ட் ரவுண்டு போகலாமா? டே அமிதா, இவன் வேற ஏதோ புரிஞ்சுக்கிட்டான்டா. நம்ம டான்ஸ் ரெகுலர்ஸாக பார்த்துட்டு இருக்கோம், இவன் வேற ரவுண்டுக்கு போறேன்றான். சிற்பி 922 கொடைக்கோள் மழை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன லைவு? நான் இன்னைக்கு லைவே வரலங்க, போங்க. நான் லைவ் முடிச்சுட்டு தூங்க போறேன். சாங் போட்டுடலான்னு காப்பிரைட்ஸ் விழுந்துடும் யூடியூப்ல. நம்ம ஏதோ இப்போ டெலிட் பண்ற லைவா இருந்தா சாங் போட்டுடலாம், இதெல்லாம் இருக்காங்க. நமிதா டான்ஸ் ஆடுங்க. நமிதா என்னைக்குங்க டான்ஸ் ஆடிருக்காங்க? அவங்க தண்ணிக்குள்ள உட்காந்துக்குவாங்க. தண்ணிக்குள்ள உட்காந்துட்டு அர்ஜுனா அர்ஜுனா அஞ்சு விடம் அர்ஜுனா, காலையில் காதல் வந்தால் மாலையில் நீயும் வந்தால் நான் 80s ஹீரோயின் மாதிரி ஸ்டெப்பு சூப்பராக போடுறேன். ஐயோ சரி ஓகேடா, சரி ஓகே லைவ் முடிச்சுக்கலாம் கைஸ். லைவ் முடிச்சிடலாம், நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.
சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும்தான் இருக்கு. இப்போ ஃபேக் ஐடி ஃபேஸ்புக்கை நம்பாதீங்க, அது எல்லாமே ஃபேக் ஐடி. டேகோ நம்பாதீங்க, அது எல்லாமே ஃபேக் ஐடி. ஒரிஜினல் யூடியூப்ல மட்டும்தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் சேனல் நேம் சிற்பி 90 டிகிரி மிஸ், செகண்ட் சேனல் சிற்பி 922 குடைக்குள் மழை, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. செல்லம் குட் நைட் தலை ட்ரீம் செல்லக்குட்டிஸ், அப்புறம் பாப்பு சரக்குட்டிமா சங்கர், ஹே சுவாமி பைடா குட் நைட். மோனி கேட்டா சொல்லுங்க, நான் குட் நைட் சொன்னேன்னு. பாய் பாய் பாய்டா.